ஆர்சிசியின் வணக்கங்கள். இன்று நாம் 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை உள்ள அறிவியல் வினாக்கள் இருந்து முக்கிய வினாக்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகிலுள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க முதலாவது வினாவை பார்ப்போம். 1வது வினா, கடல் ஆழத்தின் அலகு யாது? பேத்தோம். கடல் ஆழத்தின் அலகு பேத்தோம். 2வது வினா, கடல் தூரத்தின் அலகு யாது? நாட்டிகல் மைல். கடல் தூரத்தின் அலகு நாட்டிகல் மைல். 3வது வினா, வேலையின் ஆற்றல் அலகு யாது? எர்க். வேலையின் ஆற்றல் அலகு எர்க். 4வது வினா, அணுவின் நிறை அலகு யாது? AMU. அட்டாமிக் மாஸ் யூனிட் என்பதுதான் AMU ஆகும். அணு நிறையோட அலகு அட்டாமிக் மாஸ் யூனிட் எனப்படும் AMU. 5வது வினா, எக்ஸ் கதிர்களின் அலைநீளம் என்ன? 1 ஆம்ஸ்ட்ராங் யூனிட்டிலிருந்து 100 ஆம்ஸ்ட்ராங் யூனிட் வரைக்கும் அலைநீளம் கொண்டது எக்ஸ் கதிர்கள். எக்ஸ் கதிரோட அலைநீளம் 1 ஆம்ஸ்ட்ராங் யூனிட்டிலிருந்து 100 ஆம்ஸ்ட்ராங் யூனிட் வரைக்கும் இருக்கும். 6வது வினா, வினாடி ஊசலின் நீளம் என்ன? 100 சென்டிமீட்டர். வினாடி ஊசலோட நீளம் 100 சென்டிமீட்டர். அடுத்து 7வது வினா, வினாடி ஊசலோட அலைவு நேரம் என்ன? 2 வினாடி. வினாடி ஊசலோட அலைவு நேரம் 2 வினாடி. ஏற்கனவே பார்த்தோம், அந்த வினாடி ஊசல் எவ்வளோ இருக்குன்னா 100 சென்டிமீட்டர் இருக்கும். அதிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஊசலோட அலைவு நேரம் 2 வினாடி. 8வது வினா, கெப்லரின் 3வது விதியின் பெயர் என்ன? சுற்றுக்கால விதி. கெப்லரின் 3வது விதியின் பெயர் சுற்றுக்கால விதி. 9வது வினா, தமிழ்நாட்டில் பாராசூட்டில் பறக்கும் விளையாட்டு நடைபெறும் இடம் எதுனா? ஏலகிரி மலை. தமிழ்நாட்டில் பறக்கும் விளையாட்டு எங்கே நடைபெறுதுனாலும் ஏலகிரி தான். தமிழ்நாட்டில் பாராஷூட்டில் பறக்கும் விளையாட்டு நடைபெறக்கூடிய இடமும் ஏலகிரி மலை தான். 10வதுனா, புவிக்கு அருகுள்ள வளிமண்டல அடுக்கு எது? ஸ்ட்ராட்டோஸ்பியர். புவிக்கு அருகுள்ள வளிமண்டல அடுக்கு ஸ்ட்ராட்டோஸ்பியர். 11வதுனா, புற ஊதா கதிர்களை உறிஞ்சுவது எது? ஓசோன். பூமிக்கு மேலே இந்த ஓசோன் படலம் இருக்கு. இந்த ஓசோன் படலம் தான் அந்த வளிமண்டலத்தில் இருந்துக்கிட்டு புற ஊதா கதிர்களை உறிஞ்சுது. அதனால தான் நமக்கு வெப்பம் குறைவாக கிடைக்குது. 12வது, சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள தொலைவு எவ்வளவு? 14,96,00,000 கிலோமீட்டர். சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள தொலைவு எவ்வளவுன்னா 14,96,00,000 கிலோமீட்டர். அடுத்த வினா, 13வது, புளூட்டோ தனது கோள் தகுதியை இழந்த ஆண்டு எதுனா? 2006. 2006க்கு முன்னாடி வரைக்கும் கோள் எத்தனைனா 9ன்னு படித்தோம். ஆனால் 2006 ஆய்வில் புளூட்டோங்கிற கோள் தன்னுடைய தகுதி இல்லை, அது ஒரு குறுங்கோள், எனவே அதை நீக்கணும்னு அகில உலக இந்த வானியல் ஆய்வாளர்கள் சொன்னாங்க. அதன்படி 2006 அது நீக்கப்பட்டது. அதிலிருந்து இப்போ பார்த்தீங்கன்னா 8 கோள் தான் இருக்கு. இப்போ புளூட்டோ கோள் தன் தகுதியை இழந்த ஆண்டு 2006. 14வதுனா, அதிக துணைக்கோள்களை கொண்டுள்ள கோள் எதுனா? வியாழன். அதிக துணைக்கோள்களை நிலாக்களை கொண்டுள்ள கோள் எதுனா? வியாழன். வியாழனால பெரிய. 15, LPG வாயுவின் கலோரி மதிப்பீடு என்ன? 4900 கிலோஜூல் மீட்டர் -3 கியூப். LPG வாயோட கலோரி மதிப்பு 4900 கிலோஜூல் மீட்டர் -3 கியூப். 16வதுனா, வெப்பநிலையை அளப்பதற்கு அளவை கண்டுபிடித்தவர் யாருன்னா? கெல்வின் பிரபு. வெப்பநிலையை அளப்பதற்கு அளவை கண்டுபிடிச்சவர் யாருன்னா? கெல்வின் பிரபு. அதனால தான் வெப்பநிலையோட அலகை கெல்வின் அளவுக்கிறோம். 17வதுனா, வெப்பத்தை அதிகம் உட்கவரும் திறன் கொண்ட நிறம் எதுனா? கருப்பு. இந்த கருப்பு அதிக வெப்பத்தை பிடிச்சி இழுத்து வச்சுக்கூடிய திறனுடையது. அதனால தான் கோடை காலத்தில் கருப்பு நிறத்தில் ஆடைகளை
போட்டுட்டு செல்லக்கூடாது. கருப்பு கொடையை பயன்படுத்தக்கூடாது. அப்போ கோடை காலத்தில் எதை பயன்படுத்தலாம்னா வெள்ளை நிற ஆடைகளையோ அல்லது வெண்மை நிற குடைகளையோ பயன்படுத்தலாம். அது வெப்பத்தை சிதறடிக்கும். அதனால நமக்கு வெப்பம் நம்மளை தாக்காது. 18வதுனா மின்சாரத்தை உருவாக்கக்கூடிய மீன் எது? மின் விலாங்கு மீன். மின்சாரத்தை உருவாக்கக்கூடிய மீன் எதுன்னா மின் விலாங்கு மீன். அடுத்த வினா 19வது. மின் வெப்பக்குடுவையை உருவாக்கியவர் யார்? தேம்ஸ் திவார். மின் வெப்பக்குடுவையை உருவாக்கியவர் யாருன்னா தேம்ஸ் திவார். அதான் ஃப்ளாஸ்க். 20வது வினா சூரிய ஒளியானது பூமியை வந்தடைய ஆகும் நேரம் எவ்வளவு? 500 வினாடிகள் அல்லது 8 நிமிடம் 20 வினாடிகள். சூரிய ஒளியானது பூமியை வந்தடைய ஆகும் நேரம் எவ்வளவுன்னா 20 வினாடிகள் அல்லது 8 நிமிடம் 20 வினாடிகள். 21வது வினா எந்த வெப்பநிலையில் நீரின் அடர்த்தி அதிகமாக இருக்கும்? 4 டிகிரி செல்சியஸில். 4 டிகிரி செல்சியஸில் நீரின் அடர்த்தி அதிகமாக இருக்கும். 22வது வினா துருவ பகுதியில் காணப்படும் தாவரத்தின் பெயர் என்ன? லிச்சன்ஸ். துருவ பகுதியில் காணப்படும் தாவரத்தோட பேரு லிச்சன்ஸ். 23வது வினா அதிர்வெண்ணின் அலகு யாது? ஹெட்ஸ். அதிர்வெண்ணோட அலகு யாதுன்னா ஹெட்ஸ். 24வது வினா காற்றில் ஒலி அதாவது சவுண்டோட திசை வேகம் யாது? 330 மீட்டர் பர் வினாடி. காற்றில் ஒலி அதாவது சவுண்டோட திசை வேகம் யாதுன்னா 330 மீட்டர் பை வினாடி. நண்பர்களே, நாங்கள் இது வரைக்கும் 500க்கும் மேற்பட்ட வீடியோக்களை உங்களுக்கு வழங்கியுள்ளோம். பெரும்பாலும் 90% வீடியோக்களை உங்களுக்கு வழங்கிட்டோம். டிஎன்பிசி ஆகட்டும், போலீஸ் ஆகட்டும் அல்லது இபி தேர்வாகட்டும், எல்லாத்துக்கும் தேவையான மெட்டீரியலை 90% வழங்கிட்டோம். நான் 10% அதை விரைவில் வழங்கிடுவோம். அதனால் தொடர்ந்து எங்களோட வீடியோவை முழுசாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்க்குறதுனால சில பாயிண்ட்டு விடக்கூடிய சூழ்நிலை கூட வரும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க 25வது வினா பார்ப்போம். மனித உடலின் வெப்பநிலை யாது? 36.9 டிகிரி செல்சியஸ். மனித உடலின் வெப்பநிலை 36.9 டிகிரி செல்சியஸ். 26வது வினா மேகத்தில் உள்ள நீர்த்துளி மின்னோட்டம் பெறுவதை விளக்கியவர் யாருன்னு? சிஆர்டி வில்சன். மேகத்தில் உள்ள நீர்த்துளி மின்னூட்டம் பெறுவதை விளக்கியவர் சிஆர்டி வில்சன். 27வது வினா வளிமண்டல காற்றினை அயனியாக்கும் கதிர் எது? காஸ்மிக் கதிர்கள். வளிமண்டல காற்றினை அயனியாக்கும் கதிர் எதுனா காஸ்மிக் கதிர்கள். 28வது வினா சோனார் என்பதன் விரிவு என்ன? சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்ச். சோனார் என்பதன் விரிவு சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்ச். 29வது வினா பொருளின் நிலை சிக்கு அப்பால் இருந்தால் பிம்பம் தோன்றும் இடம் எது? எஃப்க்கும் சிக்கும் இடையே இருக்கும். பொருளோட நிலை சிக்கு அப்பால் இருந்தால் பிம்பம் எங்கே தோன்றும்னா எஃப்க்கும் சிக்கும் இடையே. 30வது வினா சூரிய கிரகணம் உண்டாகும் நாள் இது? அமாவாசை என்று சூரிய கிரகணம் உண்டாகும். அப்போ பௌர்ணமி அன்னைக்கு என்ன உருவாகும்? சந்திர கிரகணம் உருவாகும். 31வது வினா படுகதிர்க்கும் செங்குத்துக்கோட்டிற்கும் இடையே உள்ள கோணம் படுகோணம். படுகதிர்க்கும் செங்குத்துக்கோட்டிற்கும் இடையே உள்ள கோணம் படுகோணம். 32வது வினா கார் ஓட்டுநர்கள் அருகில் உள்ள ஆடி எதுனா குவியாடி. கார் ஓட்டுநர் அருகில் உள்ள ஆடி குவியாடி. 33வது வினா நொதித்தல் நிகழ்வின் போது வெளியேறும் வாயு எது? கார்பன் டை ஆக்சைடு. நொதித்தல் நிகழ்வின் போது வெளியேறும் வாயு எதுனா கார்பன் டை ஆக்சைடு. 34வது வினா எக்ஸ் கதிர் குழாயை கண்டுபிடித்தவர் யாருன்னா குளிச். எக்ஸ் கதிர் குழாயை கண்டுபிடித்தவர் யாருன்னா குளிச். 35வது வினா நிறப்பிரிகையை கண்டறிந்தவர் யார்? ஐசக் நியூட்டன். நிறப்பிரிகையை கண்டறிந்தவர் ஐசக் நியூட்டன். 36வது வினா சர்வதேச விண்வெளி ஆண்டு எது? 2006. சர்வதேச விண்வெளி ஆண்டு 2006. அடுத்தது 37வது வினா எட்டப்பார்வை எனப்படும் ஹைப்பர் மெட்ரோபியாவை
சரி செய்ய பயன்படும் ஆடி எது? குவியாடி. எட்டப்பார்வை எனப்படும் ஹைப்பர் மெட்ரோபியா சரி செய்ய பயன்படும் ஆடி எதுனா குவியாடி. 38வது வினா, வைரம் மின்னுவதற்கு முக்கிய காரணம் என்ன? முழு அக எதிரொலிப்பு. வைரம் மின்னுவதற்கு முக்கிய காரணம் முழு அக எதிரொலிப்பு. 39வது வினா, வளிமண்டல அழுத்தத்தை அளக்க உதவும் கருவி எது? பாராமானி. வளிமண்டல அழுத்தத்தை அளக்க உதவும் கருவி பாராமானி. 40வது வினா, நெம்புகோல் தத்துவத்தை கண்டறிந்தவர் யார்? ஆர்க்கிமிடிஸ். நெம்புகோல் தத்துவத்தை கண்டறிந்தவர் யாருன்னா ஆர்க்கிமிடிஸ். 41வது வினா, சக்தி தரும் உணவு எது? கார்போஹைட்ரேட். சக்தி தரும் உணவு கார்போஹைட்ரேட். 42வது வினா, வளர்ச்சியை ஒழுங்குபடுத்துவை எவை? ஹார்மோன்கள். வளர்ச்சியை ஒழுங்குபடுத்துபவை ஹார்மோன்கள். 43வது வினா, அமீபாவின் இடப்பெயர்ச்சி உறுப்பு பெயர் என்ன? போலிக்கால்கள். அமீபா போலிக்கால்கள் மூலம்தான் இடப்பெயர்ச்சி செய்யுது. 44வது வினா, உணர் மீசை உரமங்கள் காணப்படும் விலங்கு எது? பூனை. உணர் மீசை உரமங்கள் காணப்படும் விலங்கு எதுனா பூனை. 45வது வினா, இடம் விட்டு இடம் நகரும் தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு எது? கிளாமிடோமோனஸ். இடம் விட்டு இடம் நகரும் தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு எதுனா கிளாமிடோமோனஸ். 46வது வினா, இயற்கை மகப்பெருக்கான கர்ப்பிணி பெண்களுக்கு பயன்படும் ஹார்மோன் இது? ரிலாக்ஸின். இயற்கை மகப்பேறு இப்போ அந்த இடுப்பு எலும்புகள் கொஞ்சம் விலகணும், அதற்காக இயற்கையாக சுரக்கக்கூடிய ஹார்மோன் தான் ரிலாக்ஸின். 47வது வினா, சிவப்பு பாசிகளின் சிவப்பு நிறத்திற்கு காரணம் என்ன? பைக்கோ எரித்திரி. சிவப்பு பாசிகளின் சிவப்பு நிறத்திற்கு காரணம் என்னன்னா பைக்கோ எரித்திரி. இந்த செங்கடலில் கூட இந்த சிவப்பு நிறத்திற்கு காரணம் இதே மாரி ஒரு பாசி தான். 48வது வினா, பறக்கும் தன்மையுள்ள பாலூட்டி எது? வௌவால். பறக்கும் தன்மையுள்ள பாலூட்டி வௌவால். 49வது வினா, உலகின் மிக நீளமான பாசன கால்வாய் எது? துர்க்மெனிஸ்தான் நாட்டில் உள்ள காராகும் கால்வாய். உலகின் மிக நீளமான பாசன கால்வாய் எதுனா துர்க்மெனிஸ்தான் நாட்டில் உள்ள காராகும் கால்வாய். 50வது வினா, செல்லின் ஆற்றல் மையம் எது? ஏடிபி. செல்லின் ஆற்றல் மையம் ஏடிபி. நண்பர்களே, நம் இன்று 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள அறிவியல் வினாக்களில் இருந்து 50 முக்கிய வினாக்களை பார்த்துள்ளோம். இந்த வினாக்கள் டிஎன்பிசி, டிஎன்இபி, போலீஸ் தேர்வு, டெட், விஓஓ போன்ற தேர்வுகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம். நாளை மற்றும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறோம்.